Hi friends, in this video, invalid partition table error எப்படி fix பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த எரர் வரும்போது கீபோர்டில் Ctrl Alt Delete பிரஸ் பண்ணுங்க. இதை பிரஸ் பண்ணுறது மூலமாக உங்கள் கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆகும்போது BIOS செட்டிங்ஸ் கீயை பிரஸ் பண்ணுங்க. நீங்கள் Lenovo லேப்டாப் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஃபங்க்ஷன் F2 பிரஸ் பண்ணணும். டெல் லேப்டாப் யூஸ் பண்ணுறதா இருந்தால் F2 பிரஸ் பண்ணணும். HP லேப்டாப் யூஸ் பண்ணுறதா இருந்தால் F10 ப்ரெஸ் பண்ணணும். நான் டெல் யூஸ் பண்ணுறேன், அதனால் F2 ப்ரெஸ் பண்ணி நான் BIOS செட்டிங்குள்ளே போகிறேன். டெல் லேப்டாப்பில் பூட் சீக்வன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறதால ரைட் சைடில் லெகசி அண்ட் EFIன்னு ரெண்டு ஆப்ஷன் காட்டும். உங்கள் கம்ப்யூட்டர் EFIயில் இருந்தால் அதை லெகசியாக செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். லெகசியில் இருந்தால் UEFI செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். இங்கே நான் EFI செலக்ட் பண்ண உடனே மேலே பூட் சீக்வன்ஸோட ஆப்ஷன் சேஞ்ச் ஆகிடுச்சு. விண்டோஸ் பூட் மேனேஜர்னு காட்டுது, அப்படின்னா அது விண்டோஸ் டிரைவ். இப்போது அப்ளை பண்ணி ஓகே பண்ணுங்கள். என்னோடய சிஸ்டம் இப்போ பூட் ஆகிடுச்சு. உங்களுடைய விண்டோஸ் GPT மோடில் இன்ஸ்டால் ஆகியிருந்தால் நீங்கள் EFI மோடை செலக்ட் பண்ணணும். MBR மோடில் இன்ஸ்டால் ஆகியிருந்தால் லெகசியை செலக்ட் பண்ணணும், அப்போ தான் பூட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.